வெல்கம் பேக். நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் அவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே அந்த ஒரு பெய்ட் டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நாங்கள் ஒரு இந்த ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். இல்லைனா ட்ரேட் எடுக்காதீங்க. கிளியர்? பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. நான் செபி ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெலிங் யூ இட் இஸ் ஒன்லி மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக ஒரு 5-6 டேஸ் வாட்ச் பண்ணுங்கள். யாராவது நியூ யூஸராக இருக்கீங்களோ, ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் ஒரு 5-6 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணணும். அதர்வைஸ் டோன்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். கிளியர்? ஓகே. ஸோ வாங்க நம்ம நாளைக்கு அனாலிசிஸ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரைடே எந்த மாதிரி இருந்ததுன்னு ஃப்ரைடே கிளியர் கட்டாக நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்த பாருங்க. எக்ஸாக்டாக நிஃப்டி உங்க முன்னாடி இருக்கு. ஃப்ரைடேவோட நிஃப்டியோட 5 மினிட் ஸ்டார்ட். நிஃப்டி என்ன பண்ணிச்சு பாருங்க. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் ஒரு லெவல் வரும். லெவல் வந்த அப்புறம் இது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். எத்தனை வாட்டி சொல்லியிருந்தேன் பாருங்க. நான் சொன்ன ரொம்ப பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ். நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, கமெண்ட்டும் போட்டாங்க. என்னப்பா நீ லைனாக போட்டால் எப்படிப்பா நாங்கள் ட்ரேட் எடுக்கிறது? ஓகேவா, இது என்ன லைன் போட்டிருக்கேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது? கிளியர் கட்டாக சொன்னேன். மார்க்கெட்டில் பாருங்கள், உங்களை எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பெரிய மூவ் கொடுத்து ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துச்சு. வந்த அப்புறம் என்ன பண்ணுச்சு, வந்துட்டு இந்த என்னோட ஸ்பெஷல் ஜோன், வெரி பவர்ஃபுல் ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா நம்ம இந்த இடம் வரைக்கும் டார்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணோம். ஓகேவா, பாருங்க மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வந்துச்சு, இங்கே வந்து இங்கே வரும்போதே நான் இண்டிகேட் பண்ணிட்டேன், சார் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாதீங்க, மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ மார்க்கெட் திரும்ப இங்கே வந்துட்டு மார்க்கெட் உங்களை எல்லாரும் ட்ராப் பண்ணிச்சு. நிறைய பேர் நீங்கள் எடுத்திருப்பீங்க கால்ஸ் எடுத்து, திரும்ப அது வந்துட்டு ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். மார்க்கெட் கீழே வந்தது, இதை பிரேக் ஆச்சு. நம்ம லெவல் வரதுக்கு முன்னாடியே ஒரு யூ டர்ன் அடிச்சிருச்சு. ஸோ நம்ம லெவல் வர முன்னாடியே யூ டர்ன் அடிச்சிச்சுனாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு ட்ராப் தான். என் லெவல் இன்னும் டச் ஆகலை. என் லெவல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், எவ்ரி வீடியோ இட்ஸ் அன் எஜுகேஷனல் வீடியோ. என் லெவல் வராமல் மார்க்கெட் உங்களுக்கு டச் ஆகுதுன்னு வைங்களேன், ரிவர்ஸ் போகுதுன்னா வாட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மார்க்கெட் இப்போ லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். மேலே போகும், உங்களை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும். ஓகே, எதர் இட் வில் பி ட்ராப் மூவ் ஆர் இட் வில் பி லிக்விடிட்டி மூவ். ஸோ if you are an option seller இருந்தீங்கன்னா definitely you could make a very good amount. Okay, but the problem is that option buyer. So என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ட்ரேட் 10 o'clock குள்ளே நான் முடிச்சிட்டேன். I gave the profit. Again I proved my 99% of accuracy in my strategy. உங்களுக்கு டவுட் இருக்கா, போய் பாருங்க. You have everything. ஓகே, நம்ம எதுவும் புதுசா மார்க்கெட் மூவ் ஆன அப்புறம் நான் போடலை, மார்க்கெட் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் என்னோட இந்த இடம் ரெசிஸ்டன்ஸும் எடுத்தது, என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு. ஒரு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வந்து என் செகண்ட் டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, how is this? ப்ளீஸ் கமெண்ட். உங்கள் கமெண்ட் நீங்கள் பண்ணுறது இல்லை, ஐ டோன்ட் வரி. எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே, பிகாஸ் தோஸ் ஹூ ஆர் லேர்னிங் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இது என்ன, எந்த மாதிரி லெவல்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் கெட்டிங் ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மூவ். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியில் என்னன்னு நான் பார்ப்போம். வாங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட ஃப்ரைடே உண்டான சார்ட் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். திரும்ப அந்த வீடியோ போய் பாருங்க. என்னோட எஜுகேஷன் வீடியோவை உங்களுக்கு டெய்லி நான் போடுற அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கணும்னா யூ வில் பி கோயிங் டு லூஸ். எனக்கு எந்த லூஸ் கிடையாது. ஓகேயா, ரைட். ரீசன் இஸ் தட் பாருங்க, மார்க்கெட் ஒரு மேலே போச்சு, ட்ராப் ஆச்சு. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். மார்க்கெட் எனக்கு இந்த சினரியை பார்த்தே நான் சொல்லியிருந்தேன், சார் சைடுவைஸில் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு சைடுவைஸ் சொன்னேன். பட் பேங்க் நிஃப்டி சைடுவைஸ் போச்சு, நிஃப்டியில் ஒரு பிக் ஃபால். ஓகே, அதுவும் நான் சொல்லியிருந்தேன். எது கீழே போனால் நீங்கள் எடுக்கணும், எது கீழே போனால் நீங்கள் வந்து கால் எடுக்கணும், எதுக்கு மேலே போனால் கால் எடுக்கணும், எது கீழே போனால் புட் எடுக்கணும், கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி சொன்ன மாதிரியே சைட்வைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு என் அக்யூரசி புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ பாருங்க. மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் ஒரு தடவை திரும்ப வீடியோ பாருங்க. ஸோ 2 times you have to watch the video to understand my level of education. ஃப்ரீயாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். I'm not getting any charges from you. ஓகே, நான் எந்த ஒரு இதுவும் போடலை. ஸோ ஐ எம் ஹெல்பிங் யூ டு லேர்ன் த மார்க்கெட். ஓகே, எதர் யூ லேர்ன் ஃப்ரம் அஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் எனிபடி. ஓகே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாங்க நம்ம நாளைக்கு உண்டான மூவ் எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். கிளியர்? ஸோ கேப் டவுன் எடுத்தால் என்ன நடக்க சான்ஸ் இருக்குது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியா காலியாக இருக்குது. ஸோ தேர் குட் பி ஒரு அப்சைட் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் எப்போ இருக்கும், எப்போ என்னோட பாக்ஸ் ஜோனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தா. ஸோ வாட் இஸ் த லெவல் எழுதிக்கோங்க, விச் இஸ் 22,773 and 22,702.
இது வந்து டவுன் சைட் ஜோன். ஓகே. ஸோ அப்சைட் ஜோன் என்ன? கம் பேக். ஸோ அப்சைட் ஜோன் 2 3 143 2 3 131. ஸோ இது வந்து அப்சைடுக்கு உண்டான ஜோன். இது அப்சைட், இது டவுன் சைட். ஸோ மார்க்கெட்டில் எங்கேயாவது இந்த லெவல்ஸ் கிட்ட போனால் மட்டும்தான், நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க, இந்த லெவல் கிட்ட போனால் மட்டும்தான் ட்ரேட் ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் ஆகலைன்னா, டச் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு போயிடாதீங்க. டெஃபினெட்லி யூ கோ லூஸ் எவ்ரி திங். ஓகே. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 22,855, புல் பேக் எடுத்துட்டு அடுத்து 904. ஒன்ஸ் 904 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டெஃபினெட்லி மார்க்கெட் வில் கோ அப் டு திஸ் மச் ஆஃப் மூவ். ஸோ 904லேருந்து 096 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு மூவ்ஸ் இங்கே கிடைச்சிடும். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எப்போ புட் சைட் போகணும், நல்லா சொல்கிறேன் பாருங்க, எப்போ புட் சைட் போகணும் கிளியர் கட்டாக சொல்கிறேன். மார்க்கெட்டில் எப்போ இந்த நம்மளோட ஜோனை உடைக்குதோ, இது கீழே சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆகுதா, ஃபர்ஸ்ட் வில் பி 22,600, ஒரு புல் பேக் 22,600 உடைச்சதுன்னா அகைன் இட் வில் கம் டு 22,446. சப்போஸ் அதையும் உடைச்சதுன்னா மார்க்கெட் வில் பி இன் ஹெவி ஃபால். ஸோ வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், ஸோ டவுன் சைட் ஃபால் வந்து நான் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு டார்கெட்டை கொடுக்குறேன். கிளியர் கட் 446. பிகாஸ் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் டைம் ஆயிரும். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் மார்க்கெட் இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ மை 2 டார்கெட்ஸ் ஆர் நம்பர் 1, நம்பர் 2. அண்டர்ஸ்டுட்? 600, 446. கிளியர். டன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிருச்சு, டோன்ட் வரி. ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்டான க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இடம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும். ஓகேவா? அழகான ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்துருச்சுன்னா அதோட பிரேக் டவுனில் ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 22,904, சாரி 903 போயிட்டு ஒரு புல் பேக், செகண்ட் இஸ் 855. ஸோ 850 உடச்சுன்னா யூ வில் கெட் த தேர்ட் டார்கெட் ஆஃப் இந்த டவுன் சைட். ஓகே, நம்மளோட பாக்ஸ் ஒன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் எடுத்துருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, நல்லா பாருங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. இயர் யூ கேன் சி மோர் அண்ட் மோர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் கிட்ட சின்ன சின்ன பாயிண்ட் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 211, கிட்ட வந்தா திரும்ப பாருங்க 213. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கு. 249, 308. ஸோ 308, 23, 249, 23, 213 and 211. ஸோ இவ்வளோண்டு பாயிண்ட் தான் கிடைக்கும். 143 211. கிளியர். ஸோ இந்த மூவ்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட் ஃபிளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, தயவு செய்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா ஃபிளாட் மார்க்கெட் கேப் நார்மலாக இவ்வளோ ஏரியாவில் இருக்கனால இங்கே எங்கேயா ஃபிளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சா மேலேயும் போயிட்டு ட்ராப் பண்ணி கீழே வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பி சேஃப். உங்களை என்ன பண்ணும், மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ் கொடுத்து இதோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வந்துடும். ஓகே, ஸோ பி சேஃப். ஓகே, இல்லைனா மார்க்கெட் வந்து கொடுத்துற மாதிரி கீழே போகிற மாதிரி போயிட்டு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிட்டு அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இதுக்குள்ளே டான்ஸ் ஆகிட்டு அப்புறம் கூட பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலே சொல்லிட்டேன், ஃப்ளாட்டாக இருந்தால் அவசரப்படாதீங்க, வெயிட் ஃபார் மை சிக்னல், தென் ஒன்லி யூ ஹேவ் டு டேக் எ ட்ரேட். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட சார்ட், விச் இஸ் 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் சார்ட்டில் நம்ம டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 51,283, 51,283, 51,203. இது வந்து நம்மளுக்கு டவுன் சைட் ஜோன். வாட் இஸ் அப்சைட் ஜோன்? ஸோ அப்சைட் ஜோன் இஸ் 51, ஓகே, 51,800 அண்ட் ஓகே 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 51,800 and 51,789. ஓகே, ஸோ 789. ஓகே, 51,800, 51,789. ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் மார்க்கெட் உள்ளே போச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னது, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன். ஓகே, கேப் டவுன். ஸோ கேப் டவுன் எடுத்த முக்கியமான லெவல் இந்த லெவல் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மார்க்கெட் ரொம்ப குரூஷியல் லெவல். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே மட்டும் உடச்சதுன்னா, எது நம்மளோட முக்கியமான ஜோன் கீழே உடச்சுன்னா மார்க்கெட் ஒரு சூப்பரான ஃபால் பார்ப்பீங்க 50,914 வரைக்கும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின், நம்மளோட முக்கியமான ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, வென் அதுக்கப்புறம் அங்கேயும் பிரேக் அவுட் தான் 349, 349 சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 502. ஸோ 502 வந்து ஒரு புல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு திரும்ப 505, நாட் 502, 505, 505 வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்துட்டு திரும்ப இது பிரேக் ஆகிடுச்சு போகும்போது ஸோ 603, 665. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியுது மேலே நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ சி சைடில் உங்களுக்கு என்னதான் மார்க்கெட் மூவ் ஆனாலும் டக்கு டைம் டு டைம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் ஒன்லி யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஓகே, ஒன்ஸ் அகெயின், பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்துருச்சு, பை எனி சான்ஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்து இந்த லெவல் எங்கே சஸ்டெயின் ஆகுது, உடனே கால் சைட்லாம் போயிடாதீங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 665, 603. நல்லா பாருங்க, 65, 603 கொஞ்சம் புல் பேக் எடுத்து திரும்ப 603 பிரேக் ஆச்சுன்னா இட் வில் கம் டு 505. ஸோ 505யும் பிரேக் ஆச்சுன்னா தென் டெஃபினெட்லி 349. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸ் பாருங்க, இங்கே கேப்பில் இந்த கேப்பை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த கேப்பை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் டெஃபினெட்லி யூ டோன்ட் மிஸ் திஸ் கேப். இங்கே இடம் ஃபால் ஆச்சுன்னா இட் வில் பி எ வெரி குட் ஃபால்.
பை எனி சான்ஸ் இந்த லெவல் 50,914 பிரேக் ஆச்சுன்னா நல்லா பாருங்க 50,914 இங்க முக்கியமான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஜோன் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் ட்ராப் பண்ண மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் ஆகும். ஸோ 50,914 50,899 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் பி 50,758. ஸோ 758 739. ஸோ இது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு புட்ல உங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன் இன் பேங்க் நிஃப்டி. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலலாம் போயிருச்சுன்னா சொல்லிட்டேன், கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். இந்த பாக்ஸ் ஜோன் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா போயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 51,890 903. 903 மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் யூ வில் பி a bullish move. 52,061 அண்ட் 52,341 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லைன்னா போகாது. இங்க இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன்னா இது இந்த ஜோன் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஜோன். ஒன்னு இங்க கிடைக்கணும் டார்கெட், இங்க கிடைக்கணும், இல்ல நான் சொன்ன மாதிரி கீழ் டவுன் சைட்ல கிடைக்கணும். ஸோ ஃபோக்கஸ், ஸ்டே டியூன், வெயிட் ஃபார் மை சிக்னல். ஸோ ஆல்வேஸ் டேக் கேர், பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். பிகாஸ் ஐ எம் ஹேவிங் சம் பர்சனல் கமிட்மெண்ட். ஸோ அதனால தான் நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ அண்ட் வெயிட் ஃபார் மை சிக்னல். ஸோ வில் என்ஜாய் அவர் ட்ரேட் டுமாரோ. ஹாப்பி ட்ரேடிங், டேக் கேர், பபாய். வீடியோ 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, ஸோ see you soon tomorrow with a new analysis. Till then, bye from my professor and thank you and have a good day. Bye bye.